ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா. அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மிக மிக கடுமையான கண் திருஷ்டியால் பாதிக்கப்படும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக நம்முடைய மத நம்பிக்கைகள் கண் திருஷ்டி ஒருவருக்கு எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது. அதாவது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது இதன் அர்த்தமாகும். எந்த ராசிகளை கண் திருஷ்டி அதிகம் பாதிக்கும் என்பதை கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் உங்கள் ராசி இருக்கிறதா, அதற்கு நீங்கள் எந்த விதமான நடைமுறையில் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொள்ளுங்கள். தீய கண் என்பது இந்திய மூட நம்பிக்கையில் ஒரு நபரின் எதிர்மறை ஆற்றல் அல்லது பொறாமை, மற்றவர்களுக்கு கெட்டது விளைவிக்கும் எண்ணம் என கருத்தை வெளிப்படுத்தப்படுகிறது. முக்கியமாக ஒருவருக்கு தீய விளைவுகளை ஏற்படுத்துவதே இதன் முக்கியத்துவம். சில ராசியில் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த ராசிக்காரர்களால் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கண்டிப்பாக ஆன்மீகத்தில் புகுந்து விடுவதே நல்ல சிறப்பம்சம். இதன் மூலம் ஒரு நபருக்கு எதிர்மறை ஆற்றலால் ஈர்ப்பு, உடல்நலக் குறைவு, துரதிர்ஷ்டம் அல்லது விபத்துக்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. முக்கியமாக தொழில்களில் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு நான் இப்போது எப்படி இருந்தேன், இப்போது எப்படி இருக்கிறேன் என மன வருத்தத்தை கொடுத்து அவர்களை பைத்தியக்காரன் போல அலைய வைத்துவிடும். இந்த கஷ்டத்தை பார்த்து எதிராளி சந்தோஷப்படுவதே இதன் முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த மூட நம்பிக்கையில் கெட்ட சக்திகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதை வலியுறுத்தப்படுகிறது. தீய கண்களால் பாதிக்கப்படக்கூடிய முதல் 5 ராசிகள் எவை என தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக முதலாவது ராசியாக கடக ராசி. கடக ராசிக்காரர்கள் அக்கறையுள்ளவர்களாகவும் உடல் உணர்வு மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தங்களை சுற்றியுள்ள விஷயங்களை சிறப்பாக இல்லாத போது அதை அடிக்கடி உணர்கிறார்கள். அவர்கள் கருணை சில நேரங்களில் மற்றவர்களிடம் பொறாமையை தூண்டும். ஒரு அடர் நீல நிற தீய கண் வசீகரம் அவர்கள் அந்த எதிர்முறையிலிருந்து பாதுகாக்கும், அவர்கள் உணர்வுகளை சமநிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது. முக்கியமாக உங்களுடைய வீடுகளில் திருஷ்டி, அதாவது திருஷ்டி பொம்மைகள், முக்கியமாக பைரவர் வழிபாடு இதனை செய்து வாருங்கள். பைரவர், அதாவது சிவன் கோவிலுக்கு சென்று பைரவரை அனுதினம் வணங்கி வந்தால் உங்களுக்கு ஒரு கிருஷ்ண சக்திகளின் தாக்கம் குறையும். எங்களுக்கு இது எல்லாம் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் உங்கள் வீடுகள் அதிக நோய் நொடி மற்றும் பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் இதெல்லாம் கண் திருஷ்டிக்கான காரணம். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் பைரவரை நினைத்து அனுதினமும் வழிபட்டு வாருங்கள், நல்ல பலனை பெறுவீர்கள். அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள். மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் விளையாட்டுத்தனமானவர்கள், ஆனால் அவர்கள் ஆற்றல் மிக முக்கியத்துவமாகும். அவர்கள் எடுத்த முடிவில் அனைத்தும் வெற்றியாக அமையக்கூடும். ஆனால் அவர்கள் எளிதில் செல்வந்தராக கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தீய கண் பாதிப்புகளும் ஆளாகக்கூடும். மஞ்சள் தீய கண் வசீகரம் மிக மிதுன ராசிக்காரர்கள் வெளிப்புற கவனச்சிதறல்களை தடுத்து நிறுத்தவும், சோர்விலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் உதவுகிறது. முக்கியமாக மஞ்சள் நிற கண்கள் நிறைந்த புகைப்படங்களையோ அல்லது திருஷ்டி பொம்மைகளையோ வைத்து வழிபாடு செய்யலாம். முக்கியமாக நீங்கள் பராசக்தி அம்மனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு எந்த விதமான கெட்ட சக்திகளும் இருந்தால் கண்டிப்பாக அதனை போக்கிவிடும். முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் கடுமையாக கண் திருஷ்டிகளால் எளிதில் பாதிக்கப்படுவீர்கள். ஆதலால் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் எலுமிச்சம்பழம் சுற்றி போடுதல் இந்த கண் திருஷ்டி அந்த கிராமப்புறங்கள் செய்வார்கள். அந்த விதமான பரிகார முறைகளை செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பாதிக்கப்படும் கண் திருஷ்டியால் நீங்கள் பாதிப்பதை சற்று குறைவாகவே இருக்கலாம். அடுத்ததாக கண் திருஷ்டியால் அதிகம் பாதிக்கக்கூடிய ராசியாக மீன ராசி இருக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் அது எடுக்கும் செயல்களில் அனைத்திலும் வெற்றியாகும், அக்கறையுள்ளவர்களாகவும் ஆன்மீகவாதிகளாகவும் தெரியப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் கனவு பழக்கம் அவர்களை சில மோசமான அதிர்வலைகளுக்கு திறக்கலாம். அவர்கள் அடர்பட்ச நிற கண் வசீகரத்தை பயன்படுத்தலாம். இது அவர்களின் கனவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. இவர்கள் மிக எளிதில்
எளிதாக எந்த செயலிலும் வெற்றி பெறக்கூடுவார்கள், எந்த வேலைகளிலும் நல்ல லாபத்தை ஈட்டிவிடுவார்கள். ஆதலால் புதிய மனை, புதிய வாகனம் வாங்க நேரிடும். ஆதலால் இதனை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தீய விளைவுகளை ஏற்படுத்த நினைப்பார்கள். ஆதலால் மிக மிக மற்றும் முருகன் வழிபாடு உங்களுக்கு மாபெரும் சிறப்பம்சத்தை தரவல்லது. அவரை நினைத்து அனுதினம் வழிபட்டு வந்தால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாகவே வாழ உங்களுக்கு உரியும். அழகாகவும் சிரிப்பாகவும் முகப்பொழிவோடு தென்படுவீர்கள். ஆதலால் நீங்கள் பாரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவதே உங்களுக்கு சிறப்பம்சத்தை தரவல்லது. ஆதலால் கண் திருஷ்டியால் நமக்கு இருக்கிறது என பயந்து கொண்டு செயல்பட வேண்டாம். அந்த பாரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள். அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள். சிம்மராசிக்காரர்கள் தைரியமானவர்கள் மற்றும் வாழ்க்கை நிறைந்தவர்கள். ஆனால் சில நேரங்கள் அவர்கள் தன்னம்பிக்கை மற்றவர்களிருந்து பொறாமையை ஈர்க்கக்கூடும். அவர்களுடைய வளர்ச்சியை எவராலும் பார்த்து கொண்டு சகிக்க முடியாமல் அவன் இப்படி இருக்கிறானே அப்படி இருக்கிறானே என நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆதலால் ஒரு சிலர்களின் கருணாக்காகவும் கருணாக்கு சொல், தீய பார்வை இதெல்லாம் நம் மீது பட்டு நமக்கு மாபெரும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் நீங்கள் முழு முதற் கடவுளான பரம்பொருள் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு ஞானத்தால் அறிவால் எதனையும் வெல்லலாம் என நிரூபித்து காட்டிய பரம்பொருள் விநாயகப் பெருமானை நினைத்து அனுதினமும் வழிபடுங்கள். உங்களுக்கு நல்ல விதமான பலன் கிடைக்கும். மற்றவரிடமிருந்து பொறாமையை உங்களுடைய வாழ்க்கை. ஆதலால் ஆரஞ்சு நிற தீய கண் வசீகரம் ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் மனநிலையை அதிகரிக்கும் மற்றும் பொறாமைக்கு எதிராக சில பாதுகாப்புகளை உங்களுக்கு வழங்கும். ஆதலால் நீங்கள் அதனை வைத்து வழிபடுங்கள். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசிக்காரர்கள் இனிமையானவர்கள், அழகானவர்கள், கவர்ச்சிகரமானவர்கள். ஆனால் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தின் அவர்களின் விருப்பம் அவர்களை எதிர்மறை ஆற்றல்களுக்கு ஆளாக்குகிறது. இளஞ்சிவப்பு தீய கண் வசீகரம் துலா ராசிக்காரர்களுக்கு ஒளியை காப்பாற்றி அவர்களை அழகுடன் இணைத்து வைத்திருக்க உதவுகிறது. இவருடைய அழகு வசீகரம் அதற்கேற்றாற்போல் அவர்களுடைய வேலையால் ஏற்படும் செல்வ வளம் இதனை அனைத்தையும் பார்த்து இவ்வளவு அழகாக இருக்கிறான், இவ்வளவு பணம் சம்பாதி விட்டான், இவ்வளவு அவன் செய்வதெல்லாம் அழகாகவே இருக்கிறதே, அவன் அழகான வீடு கட்டி விட்டான் என அனைவரும் வருத்தப்பட்டு கொண்டு உங்களை நினைத்து உங்களுக்கு தீய விளைவுகளை ஏற்படுத்த அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு தவிப்பார்கள். ஆதலால் உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு உங்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அழகு அனைத்தும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆதலால் உடனடியாக பரம்பொருள் பெருமாளிடம் சரணடைந்து விடுவது மாபெரும் சிறப்பம்சத்தை உங்களுக்கு தரவல்லது. முழு முதற் கடவுளான பரம்பொருள் பெருமாளை மனதில் நினைத்து கொண்டு இந்த ராசிக்காரர்கள் செயல்படுங்கள். உங்களுக்கு அனைத்தும் எப்பொழுதும் வெற்றி இருப்பதை போல அந்த வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.